Hello friends, welcome to முதலாளி சேனல். நாம இன்னைக்கு எந்த பிசினஸ் பத்தி பார்க்க போறோம்னா பிளாஸ்டிக் பேங்கிள்ஸ் எப்படி தயார் பண்றது அத பத்தி தான் பார்க்க போறோம். பிளாஸ்டிக் பேங்கிள் அதாவது பிளாஸ்டிக் வளையல் எப்படி மேக் பண்றது அந்த பிசினஸ் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த பிசினஸ் பண்றதுக்கு நீங்க மேனுவல் மிஷின் வாங்குற மாதிரி இருக்கும். இந்த மிஷினோட காஸ்ட் பாத்தீங்கன்னா 45,000 வருது. அதே மாதிரி இந்த மிஷினுக்கு ரா மெட்டீரியல் பாத்தீங்கன்னா பைப் மாதிரி பெரிய பிளாஸ்டிக்ல உங்களுக்கு கிடைக்கும். அதான் ரா மெட்டீரியல். அதை நீங்க கட் பண்ணி பேங்கில் செய்யற மாதிரி இருக்கும். அந்த மிஷினை யூஸ் பண்ணி இந்த பேங்கில் எப்படி மேக் பண்றாங்கன்னு அதோட வீடியோ பார்த்துட்டு வந்துருங்க. அதுக்கப்புறம் நம்ம மற்றதை பார்க்கலாம். இதுல பாத்தீங்கன்னா 3 ப்ராசஸ் பண்ணிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் பிளாஸ்டிக்கை பாலிஷ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சைஸுக்கு ஏற்ற மாதிரி ஃபர்ஸ்ட் கட் பண்ணி சின்னதா கட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் முழுசா கட்டிங் பண்ணி எடுத்துருவாங்க. இப்ப பாத்தீங்கன்னா நீங்க இது மாதிரிதான் மேனுவலா எல்லா ஒர்க்கும் பண்ண வேண்டியது வரும். இதுல கொஞ்சம் சைஸ் டிஃபரன்ஸ் ஆச்சுனாலும் உங்களுக்கு பேங்கில் வளைவு நெளிவா போயிடும். அந்த ப்ராடக்ட் அப்படியே அது வேஸ்ட் ஆயிரும். அதனால இது மேனுவலா பண்றதுனால கொஞ்சம் கரெக்டா பார்த்து பண்ண வேண்டியதா இருக்கும். மெயினா அதை பார்த்துக்கணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த வீடியோல நான் பிளாஸ்டிக் பேங்கிள்ஸ் மட்டும் தான் போட்டிருக்கேன். இப்ப வலையிலே பாத்தீங்கன்னா ஊருப்பட்ட ரகம் இருக்கு. இந்த பிசினஸ் போய் சர்ச் பண்ணப்ப ஊருப்பட்ட மிஷின் வந்தது. பாத்தீங்கன்னா கோல்டு வளையல் தயாரிக்க ஒரு தனி இது. அதே மாதிரி ஸ்டீல் வளையல்லாம் இருக்கும்ல, இரும்புல சில வளையல் இருக்கும் அந்த மாதிரி. அப்புறம் பீங்கான்ல கூட சில வளையல் இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா மரக்கட்டையில இருக்கு. எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா தனித்தனி மிஷின் இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த எம்ப்ராய்டிங் பண்றதுக்கு தனி மிஷினு, டைனிங் பண்ற மாதிரி மிஷினு, அதே மாதிரி பாத்தீங்கன்னா பேங்க்ல கொஞ்சம் வளைவா இருக்கும் அந்த மாதிரி மிஷினு. இப்ப பார்த்தது நான் மேனுவல் மிஷின். இந்த ஆட்டோமேட்டிக் கட் பண்ற மிஷின் இருக்கு. ஆட்டோமேட்டிக்கா விலையில கட் பண்ணி அதே பாலிஷ் பண்ணி அதே கட் பண்ணி தந்துரும். அந்த மாதிரி மிஷின்ஸ் இருக்கு. இது மாதிரி பேங்கிள்ஸ்ல ஊர்பட்ட மிஷின் இருக்கு. நீங்க இந்த லோ பட்ஜெட்ல பண்ற மாதிரி இருந்தா இந்த பிளாஸ்டிக் பேங்கிள் பிசினஸ் எடுத்து பண்ணலாம். இல்ல ஹை லெவல்ல பண்ண கொஞ்சம் டிசைனா பண்ணணும் அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் கொஞ்சம் அதிகமா தேவைப்படும். அதுக்காக லேசர் மிஷின் அது இதுன்னு ஊர்பட்டது இருக்கு. நீங்க பேங்கிள் மிஷின்ஸ்னு இந்தியா மேட்ல போய் சர்ச் பண்ணாலே ஊர்பட்ட மிஷின் வரும். அதை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு ஒரு சின்னதா ஒரு ஐடியா கிடைக்கும். எந்தெந்த மிஷின் எந்தெந்த மாதிரி எவ்வளவு ரேட்ல இருக்கு அப்படின்ட்டு. இந்த மிஷினோட ஒரு மெயின் டிஸ்அட்வான்டேஜ் பாத்தீங்கன்னா நீங்க மேனுவலா லோ பட்ஜெட்ல பண்றப்ப நீங்களா எல்லா ஃபுல் ஒர்க்கும் பண்ற மாதிரி இருக்கும். டேமேஜ் அதிகமா வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிற வரையும் ப்ராப்பரா பண்ற மாதிரி இருக்கும். எக்ஸ்பீரியன்ஸ் ஆனாதான் இந்த பிசினஸ் உங்களால பண்ண முடியும். நீங்க ரா மெட்டீரியல் உங்களுக்கு சைஸுக்கு ஏற்ற மாதிரி டிஃப்ரெண்ட் அதாவது அந்த வித் நீளம்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, நீளத்துக்கு ஏற்ற மாதிரி சில இது விலையில் ஒல்லியா தயார் பண்ணலாம். எல்லாமே இந்த மிஷின்ல பண்ண முடியும். இப்ப இந்த விலையில மேக் பண்ணியாச்சு. இதை எங்கெங்க சேல் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா ஃபேன்சி ஷாப் மெயினா சேல் பண்ணலாம். அதே மாதிரி பேங்கிலுக்குன்னு தனியா ஷாப் இருக்கு. நிறைய ஷாப் இருக்கு பேங்கிலுக்குன்னு. அவங்கள போய் அப்ரோச் பண்ணீங்கன்னா நீங்க பல்க் ஆர்டர்ஸ் எடுக்கலாம். அதே மாதிரி இந்த கவரிங் ஜுவல்ஸ் விற்கிறாங்க பாத்தீங்களா, அதுலயும் மேக்ஸிமம் சில பிளாஸ்டிக் வலையில வச்சிருப்பாங்க. நீங்க அவங்களையும் கொஞ்சம் அப்ரோச் பண்ணலாம். அதே மாதிரி இந்த பிசினஸ் பண்றதுக்கு முன்னாடி இப்ப லேட்டஸ்டா என்ன ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கு விலையில அதை தெரிஞ்சுக்கிட்டு அதுபடி பண்ணீங்கன்னா இன்னும் கொஞ்சம் சக்சஸ் அடைய வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி புது டிசைன் கொண்டு புது டிசைனு புது மாடல் கொண்டு வந்தீங்கன்னா மார்க்கெட்ல சீக்கிரம் நீங்க பிராண்ட் உங்களோட பிராண்டை ஈஸியா கிரியேட் பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இந்த பிசினஸ்ல என்ன முடிஞ்சது சிம்பிளா ஷார்ட்டா சொல்லியிருக்கேன். இந்த பிசினஸ் பத்தி ஒரு சின்ன ஐடியா உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பிசினஸ் பண்றவங்க யாராவது இருந்தீங்கன்னா இந்த பிசினஸ்ல உள்ள ஸ்ட்ரகிள்ஸ் என்னென்ன ஃபேஸ் பண்றீங்க, இது பண்ணலாமா வேணாமா கொஞ்சம் கமெண்ட்ல சொன்னீங்கன்னா பாக்குற மத்தவங்க தெரிஞ்சுப்பாங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். அது இது போன்ற பல பிசினஸ் வீடியோ பக்கம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே ஒரு பக்கத்துல பெல் பட்டன் இருக்கும். அதே அப்படியே பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போற நெக்ஸ்ட் வீடியோ நீங்க உடனுக்குடன் பார்க்க முடியும்.